Hello everyone, I'm Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 31/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது கிடைத்த தகவலின்படி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 அண்ட் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 2 தாமதம் ஆவதற்கான காரணங்கள். இன்னமும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுது? இதன் காரணமாக உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா தாமதமாகும் அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பதட்டம் இல்லாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரவுண்டு 2 கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தள்ளி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு நீதிமன்ற உத்தரவு. அதில் ஹைலைட்டான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய டிரான்ஸ்லேஷனையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த நீதிமன்ற உத்தரவு 30 ஆகஸ்ட் 2025 அன்று பதிவேற்றம் செய்யப்பட்ட உத்தரவு. The state of UP is directed to fill the seats in set 4 colleges afresh, strictly based upon the reservation as prescribed under the Reservation Act of 2006, along with the reservation for the central government seats and state government seats. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த இடஒதுக்கீட்டுக்கான இந்த சதவீதம் சரியாக பின்பற்றப்படவில்லை. அதன் காரணமாக ஸ்டேட் கவுன்சிலிங்கையும் சென்ட்ரல் அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் திருத்தப்பட்ட புதிய அந்த இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணணும். இதற்கு முன்னதாக ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடித்திருந்தாலும் அதில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அதை சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த திருத்தப்பட்ட இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் சீட்ஸை ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. As it is informed that the seat have already been filled, respondent number 2 will have to undergo into the fresh exercise to the filled seats terms of prescription contained for the reservation in the 2006 fresh. இதை இன்னமும் தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழாக்கம் செய்யப்பட்ட அதையும் படிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30/8/2025 அன்று மதியம் 1:09 மாண்புமிகு நீதிமன்றத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாநில அரசு இடங்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மேற்கூறிய 4 கல்லூரிகளும் இடங்களை புதிதாக நிரப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்போது இந்த 4 மெடிக்கல் காலேஜஸ்லேயும் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இப்போ ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா SCக்கு 15%, STக்கு 7.5%, OBCக்கு 27%, PWTக்கு 5%, EWSக்கு 10%. இந்த மாதிரி இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், சீட்ஸை ஃபில்லப் பண்ணணும். அப்போ இந்த 4 கல்லூரிகளும் இடஒதுக்கீட்டை சரிவர பின்பற்றப்படவில்லை. இதன் காரணமாக இடஒதுக்கீட்டிற்கான விதிமுறைகளின்படி இடங்களை நிரப்புவதற்கு பதிலளித்தவர் புதிய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதாவது திரும்பவும் ஒரு டைம் அந்த புதிய விதியின்படி, அதாவது ரிசர்வேஷன் பாலிசியின்படி சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை
கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தாங்க சார் பொருந்தும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு தெரியும், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கோட்டாவில் 85% ஃபில்லப் பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஃபில்லப் பண்ணணும். அப்போது இதில் அந்த ரிசர்வேஷன் பாலிசி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அதில் இருக்கிற சீட்ஸை வந்து என்ன பண்ணணும், அந்த புதிய விதியின்படி ஓகேங்களா, அவங்க என்ன ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணலையோ அதை அழிச்சிட்டு அதை டிலீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, சரியான அந்த இடஒதுக்கீட்டினுடைய சதவீதத்தின்படி சீட்டை ஃபில்லப் பண்ணணும். அப்போ என்னாகும், ஆல் இண்டியா கோட்டாலையும் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டில் டிலே ஆச்சுன்னா அதில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வேக்கண்ட் இருந்தாலோ அல்லது ஃப்ரீ எக்ஸிட் ஆகிருந்தாலோ அது என்னாகும், ஆல் இண்டியா கோட்டாக்கும் இம்பேக்ட் ஆகும். ஸோ ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் உங்களுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது தள்ளி போகும், டிலே ஆகும். இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் பதட்டப்பட வேண்டாம். ஏன்னா இது நீதிமன்ற உத்தரவு. இதன் காரணமாக ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் அண்ட் ஸ்டேட் கோட்டா ஷெட்யூல் அப்படிங்கிறது தள்ளி போகும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமானது தான். அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப டிலே ஆகாது, அதிகபட்சம் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள். இப்போ என்ன டேட்டு வந்து டென்டேட்டிவாக இருக்குதோ அந்த டேட்லேருந்து ஒரு 3 அல்லது 4 நாட்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதை வந்து ப்ரூஃபோடு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இதை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேஷ் உயர்நீதிமன்ற உத்தரவு இது. இதன் காரணமாக ஸ்டேட் கோட்டாவும் ஆல் இண்டியா கோட்டாவும் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் தள்ளி போகலாம். அதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது எம்சிசி வெப்சைட்லேயோ அல்லது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில், அது உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி மற்ற மாநிலங்கள்லேயும் இதை பற்றின அடுத்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிது அப்படின்னா உடனுக்குடனாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த தமிழாக்கம் இருக்குது, இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களும் ஒரு டைமு படித்து பார்த்து கொள்ளலாம். ஓகேங்களா, ஸோ ஷெட்யூல் அப்படிங்கிறது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஒரு அதிகபட்சம் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் தள்ளி போகலாம். அதுவரை பொறுமை காக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.